தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கருணாநிதி மகள் கனிமொழி அதிக வாகனங்களில் சென்றதுடன் மட்டுமல்லாமல் சாலையை மறித்து பிரச்சாரம் மேற்கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அவதிக்கு உள்ளான வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் திமுகவினருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகர பகுதியான சூரமங்கலம் பகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி மகள் கனிமொழி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அதிகமான வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்துள்ளார். இதேபோல் கெங்கவல்லி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பேருந்து நிலையம் முன்பு கருணாநிதி மகள் கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக வாகனங்களோடு அவர் வந்ததால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சாலையை மறித்து பிரச்சார வாகனத்தை நிறுத்தி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டதால் அப்பகுதியில் எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். கனிமொழி கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவினர் கோஷ்டி பூசலால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழியின் பிரச்சார கூட்டத்தால் கடும் போக்குவரத்தில் சிக்கித் தவித்த வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் திமுகவினருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர்.